வீட்டுல ஒரு பொருளை விட மாட்டேங்கிறானே, எல்லாத்தையும் இழுத்து போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்குற விடே. எப்பா அடே, இங்க கடிச்சு இப்ப ஏன் பொருளையே கடிக்க வந்துட்டியா? ஒத்த பிள்ளையா ஒய்யாரமா இருக்கலாம்னு நினைப்போ. ஏங்க, வாழ்க்கையில ஆண்கள் பாவமா இல்ல பெண்கள் பாவமா? ஆண்கள் தான் பாவம். எப்படி சொல்றீங்க? ஒரு தடவை ஏமாந்த இடத்துக்கு மறுபடியும் போனோம்ல, அப்ப ஆண்கள் தான் பாவம். அப்படி எந்த இடத்துல நீங்க ஏமாறீங்க மறுபடியும் அங்க போறீங்க? மாமியார் வீடு. உன்னை இப்படியே அடிக்கலாமா இல்ல ஓட விட்டு கட்டிக்கலாமா? எதுக்கு? அப்புறம் ஓடுனது கால் வலிக்குதுன்னு அமுக்கி விட சொல்லுவேன். இப்படியே அடிச்சிட்டு போ. சரி, பேசுவோம். எங்க விருந்தாளி, என்னடா இப்போ இந்த எரும மாடுன்ற பேரை எரும மாடு யூஸ் பண்றத விட மனுஷங்க தான் ஒருத்தர் மாத்தி திட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விருந்தாளி? இதுல நினைக்க என்ன இருக்கு? அட்லீஸ்ட் அதாவது எப்படியாவது யூஸ் ஆகுது. உன்னால என்ன யூஸ்? எது போனா போகட்டும், தனியா உட்கார்ந்துருக்கியே, கம்பெனி குடுக்கலான்னு பார்த்தா திமுரு பேச்சு பேசுற நீ. அப்பாலே போ சாத்தானே. இந்தாடா பர்த்டே கிஃப்ட். இதெல்லாம் கிஃப்டா? இல்ல, இதெல்லாம் கிஃப்டான்னு கேக்குறேன். என்னோட 4வது ஒய்ஃபுக்கு பிறந்த 5வது செட்டு கிட்டுக்கு நாளைக்கு வளகாப்பு. வந்துட்டா பெருசா பெப்பா பிக் பொம்மை தூக்கிட்டு. புஜுக்கு ஏய், சும்மா எடுக்க மாட்ட? புஜுக். ஐயோ, பிரசவ ஏத்தர்ல PhD முடிச்சிருப்பா போலயே. உங்க மக, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய். ஐயோ, ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இப்படி ஸ்கேம் பண்ணிருக்காங்களே. இவங்களெல்லாம் யாருக்கிட்ட சொல்றது? அவ்வளவு காசையும் வாங்கிட்டு இப்படி குத்திட்டானுங்களே. அச்சோ, அரசியல்வாதிக ஊழல் செஞ்சா மட்டும் விசாரணை கமிஷன் வைக்கிறானுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஊழல். அது எப்படிடா? ஒரு கட்சி எந்த சேனல்ல பார்த்தாலும் 0லயே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னா தலைவரோட ஓட் பாக்ஸே திருடி இருப்பானுங்க, இல்லன்னா இனிமேல் தான் எண்ணுவாங்களா இருக்கும். நம்ம சீமானுக்கு வந்த சோதனை. ஆமா, அது இருக்கட்டும். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? பேசாம போவியா? நானே எப்ப சின்னம்மா ஓட்ட எண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ருஸ்ஸா ஃபீல் பண்றான். உன் தலைவரோட போட்டோவாது நாள் ஃபுல்லா டிவில இருந்தது, சின்னம்மா போட்டோவே காட்டல. கொஞ்சம் அசையாம நில்லுங்க. உங்க வயிற்றுல 2 கட்டி இருக்கு பாஸ். அது கட்டி இல்ல, குட்டி. என்னடா சொல்ற? ஆமா பாஸ், அவங்க பிரசவத்துக்காக வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில போய் ரைட்ல போனீங்கன்னா எண்டுல டாக்டர் தர்மலிங்கன்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப நீங்க டாக்டர்? அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ நான் காலேஜுக்கு போகலமா. டேய், இங்க பாருடா பூமரு. அட அநியாயத்தை யோ தேங்கானாரு. கண்டவனெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். தல, ஒரு செல்ஃபி. ஐயோ, இவனுங்க வேற. அவளே கடுப்புல இருக்கா, இவனுங்க வேற ஏத்தி விடுறானுங்க. நம்மளே மறந்துட்டு இருக்கலாம்னு நினைச்சா கூட சுத்தி இருக்கவனுங்க விட மாட்டானுங்க போலயே. பாத்தியாடி உன் மாமனோட சாமர்த்தியத்தை. இங்கதான் நம்மளோட வசந்த மாளிகையை நான் கட்ட போறேன். இதை இப்ப எங்க வைக்க? அப்பறே எங்க அப்பாட்ட சொன்னேன், நல்லா சம்பாதிக்கிற மாதிரியும் எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரியும் மாப்பிள்ள வேணும். ஓஹோ, இவ்வளவு ஆசைப்படியே நேத்து நடந்த சண்டைய மறக்க தெரியுமா உனக்கு? பேசுறா பெரிய இவ மாதிரி. ஆத்தி கீழே விழுந்துருச்சே. இத வேற என்ன 7 வருஷம் பேசுவாளே. ஐயோ, இத யார்கிட்ட கேட்கனே தெரியலையே. என்ன பண்ண? என்னடா ஃபாரின் ரிட்டர்ன் பாகா? என்ன ஒரே புலம்பலா இருக்கு? அது ஒண்ணும் இல்லடா, கனவுல செத்தவங்க வந்தா நல்லதா கெட்டதா, அதான் ஒரே யோசனையா இருக்கு. அப்படியாடா உன் கனவுல வந்தது? வேற யாரு? சிலுக்குதான். எது சிலுக்கா? தள்ளு 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 தள்ளு. இதே இடத்துல நானும் படுக்கிறேன், எனக்கு வருதான்னு பாப்போம். தொடு, தொட்டுதான் பாரு, சொல்லுவீருவன் பாத்துக்க. தொட்டு பாக்கணும் மாமல, தொட்டு. ஒரே மனசா இவங்கிட்டே வம்பு தரலாமா? லைட்டா பண்ணுவோம். வாலண்டியரா வரான், லைட்டா தொட்டு பார்த்தலாமா? தொட்டுதான் பாப்போம், பெண்ணா ஆயிட போகுது. தொட்டுட்டாண்டா. என்னதை எங்க இருக்கான் எங்க தராலும் கிடைக்க மாட்டான். 2022 ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி ஓனரோட உட்காந்துக்கிட்டு நான் 3 டைம் மியான்னு கூப்பிட்டு ஏன்டா வரல?
எது 2022? அடியே நேத்து நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லடி. நடிக்காதடா டேய். எப்பா என்ன வெயில் முடியலடா சாமி. பாரு டீக்கரையே காத்து வாங்குது. அடிக்கிற வெயிலுக்கு பேசாம தர்பூசணி இளநீ கம்மங்கூழுன்னு வாழ்ந்துக்கணும் போல. சேட்டா நல்ல சூடா ஸ்ட்ராங்கா ஒரு டீ. எதை அடிக்கிற வெயிலுக்கு சூடாவா? எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சொந்த வீடு, நிரந்தர வேலை, கை நிறைய காசு இதெல்லாம் இருக்கா? எதை? அதை விடு, அட்லீஸ்ட் வாழ்றதுக்காவது தைரியம் இருக்கா? அது எங்க இங்க? அப்ப மூடிக்கிட்டு இரு. ஆசீர்வாதம் கூட கிடைக்காது போலயே. சாமி எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. வெரி குட். சீக்கிரமா சாவணும்னா பாய்சனை குடி. அடப்பாவி பாய்சனா? லேட்டா சாவணும்னா கல்யாணத்தை முடி. வர வர உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நடக்க முடியல, தலை கிருன்னு சுத்துது. ஒருவேளை நான் பிரெக்னண்டா இருக்கேனா? ஏய், அது எப்படி மாசமா இருக்க முடியும்? நான் தான் ஆம்பளைக்கிறோங்காச்சே. அடைச்சி வெட்டியா எதையோ யோசிக்கிறோம்னாலும் கொஞ்சம் விவஸ்தை வேணாமா? என்ன புலி ஒரே எது வேற ஒரே யோசனையா இருக்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. அப்படி என்னத்த சொல்லிதான் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தானுங்களோ இப்படி மோசமா தோத்து போயிருக்கானுங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவா, பூரா பயபிள்ளைனும் எலெக்ஷன் கமிஷனுக்கு பயந்துகிட்டு மாட்டிக்க கூடாதுன்னு பணத்தை கொடுக்கும்போது கட்சி பேரையும் சொல்லல, சின்னத்தையும் சொல்லல, ஏன் வேட்பாளர் பேரையும் சொல்லல. அப்புறம் எங்க அதான் குத்திட்டானுங்க. நமக்குன்னு வாழ்க்கையில இருக்க ஒரே நம்பிக்கை, நம்ம ரோல் நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கவன் நல்லா படிச்சிருப்பான் தான். ஆனா எனக்குன்னே இந்த பரதேசி நாயை எங்கிருந்து வருவானுங்கன்னே தெரியல. ஏன்டா இவ்ளோ கோவப்படுற என்னன்னு நினைக்கிறீங்க? பின்ன என்னங்க, எழுதுறது இங்கிலீஷ் எக்ஸாம். இந்த நாய் என்னவா கையை விட்டு இன்ட்ரெஸ்டா கூட்டிட்டு கிடக்கான். நடிக்கிறான்னு எடுத்துக்கிட்டாலும் நடிக்கிறதுலயும் ஒரு நியாயம் வேணாமா? துணி காஞ்சதுமே எடுத்து வைக்கணுமாமா மேடமோட ஆர்டர். காய வித்தாதானே யாருக்கிட்ட? அப்படியா? ஏமா நல்ல என் ஹஸ்பண்ட்லாம் எந்த வேலை கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாரு. போனா ஷோபா முடியாதுன்னு சொல்லிட்டு உயிரா விட முடியும்? போங்கடி போக்கத்தொழுகளா. என்னத்துக்கு இந்த திட்டுறாங்க? வாய்க்கு வாட்டமா இருக்குன்னு ஒரே ஒரு பேப்பரை தானே கடிச்சு துப்புனேன். அதுக்கு போய் இப்படி திட்டுறாங்க. கேட்டா ஏதோ வராம இருந்த 4 லட்சம் ரூபாய் செக்குங்கிறானுங்க. எனக்கு என்னடா செக்காவது புக்காவது? அதெல்லாம் ஏன்னா பெரிய கேட்வா தான் லெஃப்ட்ல இருந்து ரைட்டோட, ரைட்ல இருந்து லெஃப்டோட சிக்கடி சிக்கடி சிக்கடி. ஐயோ அதே கை குடுறா. கையா? எனக்கு இருக்கிறது 2 கை. அத உன்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? அதுவும் இல்லாம ஐயா கொஞ்சம் பிஸி. இங்க பாருடா, கேக்குற கேள்விக்கு குண்டு இல்லாம கரெக்டா பதில் சொல்லணும். புரியுதா? புரியுது புரியுது புரியுது. இருட்டுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணா கும்பலா என்ன பண்றீங்க? உண்டு இல்ல ஆமா. அடீக டேய், எவன்டா இது ஏரியால? அம்மாடியோ கொம்பன நல்ல முறையில இருந்தனால தப்பிச்சோம். சத்தம் இல்லாம அந்த சைடு போயிடுவோம். உயிர் தப்பிச்சோமடா சாமி. டேய், இவன் அந்த பாகுபலி பல்லாலத்தை அவனோட மல்லு கட்டினவன் தானே. இவங்கிட்ட அவன் பிழுத்தோம் அமைதியா போறானே, அப்புறமா அட்டாக் பண்ணுவானோ? இது ஒரு சபிக்கப்பட்ட படுக்கை. அப்படியா? ஆமா, இங்க பாரு, இந்த பூனை ஸ்லோவா கருப்பாகுது. அட ஆமா. அதுல முக்கிய சிம்டமே கண்ணு பூனை கண்ணாவதுதான். அட ஆமா இல்ல, கண்ணு கருப்பால இருக்கணும். கடைசியில எந்த பெண் பூனை கண்ணுக்கும் இவன் தெரியவே மாட்டான். எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. ஏங்க அது சபிக்கப்பட்ட பெட்டு. அடியே கிறுக்கி, நான் அவனை துரத்தருக்கா அளந்து விட்டுதுடி. ஓ அப்படியா? பூனைக்கு பூனை கண் இல்லாம யானை கண்ணா இருக்கும். அட ஆமா இல்ல. இப்ப எதுக்கு என்ன குளிக்க சொல்லி டார்ச்சர் பண்றீங்க? வாரம் என்னால குளிக்க முடியாது. இது என்ன சம்மரா? ஆமா, இது சம்மர் தான். எது இது சம்மரா? சரி, அப்ப சம்மர்ல எதுக்கு தேவையில்லாம குளிச்சுக்கிட்டு பாடி வேர்த்து அதுவே ஆட்டோ கிளீன் பண்ணிக்குது இல்ல? ஆட்டோ கிளீனா? ஆமா, குளிக்க தண்ணியும் தேவையில்ல, துடைக்க துண்டும் தேவையில்ல, ஜஸ்ட் ஃபேனுக்கு அடியில இருந்தா மட்டும். டேய், எவன்டா அது லைட்ட போட்டது? நான் தூங்கிட்டு இருக்கேன் தெரியாது. என்னடா உங்க மூஞ்சிலாம் பார்க்க சைக்கிள? ஏன் என்னாச்சு? திருட வந்துட்டானா என்ன? ஆமா, திருட வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எது
எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? நீ ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காத, நீ நிம்மதியா தூங்கு, நாங்க பார்த்துக்கலாம். நல்ல வேலை, நம்மளோட ஃபேவரட் பில்லோ தப்புச்சுது. சரி மம்மி, நான் அப்படியே தூங்குறேன். குட் நைட். அச்சுச்சோ, முக்கியமான விஷயத்த கேட்க மறந்துட்டேன். என் பவுல் இருக்குதா? ஐயோ முடியலடா, என்ன வலி வலிக்குது. பேபி எங்க ஓடி போயிடுவோம், நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி அடி பிச்சு எடுத்துட்டா. வா ஓடி போயிடலாம். நான் உன் பொண்டாட்டிய பாக்கணும். எத? பொண்டாட்டிய பாக்கணுமா? எதுக்கு? அவகிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லுவேன்? நல்ல அடிவிலுகளை நல்லா அடிச்சு துவைச்சு அனுப்புனா? ஏங்க, நான் என்னோட பழைய காதல மறந்து உங்களோட புதிய வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆஹா, அப்படி சொல்லுடி. ஆமா ச்சே, இவனும் எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப என்ன பண்றது?